இதோ அடியனுக்கு பின்னாடி சித்திரை தேர் தெரிகிறது. அடியன் இன்று எதை பற்றி பேசப் போகிறேன் என்று உங்களுக்கு ஏற்கனவே புரிந்திருக்கும். ஸ்ரீரங்கத்தில் சித்திரை மாதத்தில் 10 நாள் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவத்தினுடைய 9ஆம் திருநாள் இன்று சித்திரை தேர் கண்டருளுகிறார் நம்பெருமாள். இன்று என்னாகும் என்று பார்க்கலாமா? நேற்றைய தினமே ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல கிராமங்களிலிருந்து ஜனங்கள் கூடிவிட்டார்கள். அவர்கள் கோயிலிலேயே நேற்று இரவு தங்கி அதன் பிறகு இன்று காலை தேர் இழுப்பதற்காக தயாராகிறார்கள். இன்று காலை 4 மணிக்கு நம்பெருமாள் தன்னுடைய மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டார். புறப்படும் பொழுது கிளிமாலை சாத்தி கொண்டு புறப்படுவர். சில நாள்கள் மட்டும்தான் கிளிமாலை உண்டு. இன்று அவ்விதமான திருநாள், ரொம்ப அழகான சேவை. அந்த சமயத்தில் அத்தியாபக சுவாமிகள் சிறிய திருமடல் தொடங்கி சேவிக்க நம்பெருமாள் அதை கேட்டுக்கொண்டு தேருக்கு வருகிறார். மணிக்கு வடம் பிடித்தார்கள். அந்த சமயத்தில் எவ்வளவு பேர் ஜனங்கள் இருந்தார்கள் என்று நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அதுவும் இந்த ஜனங்களினுடைய கூட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். வீதி முழுக்க ஜனங்களாகத்தான் இருக்கிறது. அவ்வளவு பேரும் நம்பெருமாளை சேவிக்க வேண்டும், நம்பெருமாளுடைய திருத்தேரை இழுக்க வேண்டும், நம்பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரபூதர்கள் ஆக வேண்டும் என்று வந்து இருக்கிறார்கள். அவ்வளோ ஜனங்கள் வந்து இழுக்க தேரானது கடைசியில் சுமார் 9:15 இதோ நிலைக்கு வந்து சேர்ந்தது. இதற்கு மேல் திருத்தேரிலே இருந்து கொண்டே நம்பெருமாள் அனைவருக்கும் சேவை சாதிக்கிறார். அதற்கு மேல் 3 மணிக்காக புறப்பாடு ஏற்படும். புறப்பட்டு தீர்த்தவாரி கண்டருளுவர். தீர்த்தவாரி நடந்த பிறகு உள்ளே ரேவதி மண்டபத்துக்கு சென்று அங்கே திருமஞ்சனம் எல்லாம் கண்டருள்கிறார். அதுக்கு மேலே உள்ளே புறப்பட்டு எழுந்தருள்கிறார். இன்று இவ்விதமாக திருத்தேர் சேவையானது நடைபெறுகிறது. இவ்வளோ ஜனங்கள் வருகிறார்களே, இவ்வளவு கொண்டாட்டமாக வேறொரு உற்சவம் நடக்குமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும். அப்படி வருவதற்கு காரணம் என்ன? ஏன் இவ்வளவு கொண்டாட்டம், இவ்வளவு ஜனங்கள் என்று உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அதற்கான விடைகளை எல்லாம் நாளை தினம் பார்ப்போமா? இந்த விருப்பந்திருநாளை பற்றின செய்திகளை எல்லாம் நாளை தினம் அனுபவிப்போம். நாளை சந்திப்போம்.